தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் தற்போது சீசன் களை கட்டியுள்ளது. இந்த சீசன் என்பது மெயின் அருவி, பிரதான அருவி என்று சொல்லக்கூடிய குற்றாலத்தில் உள்ள முக்கியமான அருவி பகுதியில் நாம் தற்போது நிற்கிறோம். தற்போது இந்த பகுதியில் பல்வேறு பகுதியிலிருந்து சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்காக ஒவ்வொரு ஆண்டும் இங்கு இருக்கக்கூடிய இந்த தென்மேற்கு பருவமழை காலங்களில் இந்த பகுதிக்கு 20 லட்சத்திற்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்வது வழக்கம். இங்கு பிரதான அருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவி மற்றும் இருக்கக்கூடிய சிற்றருவி, புலியருவி போன்ற அருவிகளில் குளித்து செல்வதை இங்கு வாடிக்கையாக வைத்துள்ளனர். இந்த சூழலில் தற்போதைய சூழல் குற்றாலத்தில் எப்படி உள்ளது என்றால், குற்றாலத்தில் உள்ள பிரதான அருவி என்று சொல்லக்கூடிய இந்த அருவியானது கடந்த வெள்ளப்பெருக்கு காலத்தில் இந்த அருவி பகுதியில் சில சேதங்கள் ஏற்பட்டது. இந்த சேதங்களை சரி செய்வதற்காக புனரமைப்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் இங்கு உடைமாற்றும் அறைகள் கட்டப்படாத சூழ்நிலை இருந்தது. தற்போது அந்த உடைமாற்றும் அறையும் கட்டப்படுவதற்காக கடந்த சில மாதங்களுக்கு முன் இந்த அருவிக்கு குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டது. மேலும் தடை விதிக்கப்பட்ட நேரத்தில் இந்த பகுதியில் மிக குறைந்த அளவிலான நீர்வரத்து மட்டுமே இருந்தது. இந்த கம்பிகள், அதாவது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த கம்பிகள்ல பல கம்பிகள் அந்த பகுதியில் அடிச்சிட்டு போச்சு வெள்ளத்தின் காரணமாக. தற்போது இந்த கம்பிகள் அமைக்கப்பட்டுள்ளது. இதே போல் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ச் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ச்சில் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பாதுகாப்பு வளைவு அப்படிங்கிறது 3 மீட்டர் தூரத்தில் இருந்தது. இப்போ அதை 8 மீட்டரா பழைய ஆர்ச்சை இடிச்சிட்டு 8 மீட்டரா கன்வெர்ட் பண்ணி அதை பண்ணியிருக்காங்க. பழைய ஆர்ச்சி இடிக்கப்பட்டதன் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய குளிக்கக்கூடிய பகுதியை அதிகப்படுத்தியிருந்தாலும் இந்த பழைய ஆர்ச்சி என்பது தண்ணீர் விழுவதற்கான, அதாவது அந்த தடை விதிக்கப்படக்கூடியது பாதுகாப்பு வளைவை தாண்டி அந்த அருவி விழுந்தால் தடை விதிக்கப்படும். தற்போது அதற்கான வழிமுறைகள் இல்லாத சூழல் இங்கு இருக்கிறது. மேலும் பார்த்தீர்கள் என்றால் அந்த பணிகள் தற்போதுதான் நடைபெற்று இருக்கிறது. இன்னும் முடிவடையாத சூழல் அந்த பகுதியில் இருக்கிறது. அதேபோல் கற்கள் இந்த பகுதியில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. இந்த கற்கள் முழுவதுமே இந்த பகுதியில் பதிப்பதற்காக கொண்டு வரப்பட்டவை. இந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கும் போதே அருவியில் தண்ணீரானது வரத்து அதிகரித்ததன் காரணமாக இந்த பணிகள் தொய்வடைந்து தற்போது ஓரமாக அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. தற்போது இந்த சீசனுக்காக முழுமை பெறாத உடனடியாக தேவையான பணிகளை மட்டும் இங்கு செய்து உடனடியாக குளிக்க அனுமதிக்க வேண்டும் என்பதற்காக அருவி பகுதியில் பாதுகாப்பாக கம்பிகள் அமைக்கும் பணியும், பெண்கள் பகுதியில் முழு அளவிலான அந்த கற்கள் பதிக்கும் பணியும் நிறைவு பெற்றுள்ள சூழ்நிலையில் தற்போது இந்த ஆர்ச்சும் ஓரளவுக்கு கட்டி முடிக்கப்பட்டு விட்டது. அதற்கான கால அவகாசத்தில் முடிவடைந்து விட்டதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் முழுவதுமாக ஒரே எதிர்பார்ப்போடு காணப்படுகின்றனர். இந்த அருவியில் எப்போது குளிப்பதற்கு அனுமதி கிடைக்கும் என்று ஒரு ஏக்கத்தோடு காத்திருப்பதை நாம் காண முடிகிறது. குற்றாலத்திலிருந்து புதிய தலைமுறைக்காக சுந்தர மகேஷ், ஒளிப்பதிவாளர் நாராயணமூர்த்தியுடன்.